நம்ம சேனல் பேரு சந்தியா அஜித் குமார், எங்க பேரு சந்தியா அஜித் குமார். அப்படி சொல்லவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் சந்தியா அஜித் குமார் யூடியூப் சேனல். நம்ம என்ன இன்னைக்கு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, என்ன இவங்க கையில சட்டி வச்சிருவான்னு பாக்குறீங்களா? இந்த சட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்? செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன் சமைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சோனே எண்ணெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அந்த எண்ணெயில் இந்த மசாலாலாம் போடணும். ஃபஸ்ட்டு சோம்பு போடுறோம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் சிக்கன் தாளிக்கும் போது சோம்பு போடணும். அதனால் இப்போ கொஞ்சம் தான் போடுறோம். அது கூட 1/4 ஸ்பூன் சீரகம். இது கூடவே மசாலா பொருட்கள் இலை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை, அன்னாச்சி பூலாம் சேர்த்துக்கிறோம். அதை லைட்டாக வதக்கணுன்னே அது கூடவே 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 4லேருந்து 5 கல்பாசி சேர்த்துக்கிறோம். அது உடஞ்சிருக்கனால நிறைய இருக்க மாதிரி தெரியுது. இது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூடவே 1/4 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா அது ஃப்ரை ஆகணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த டிஷ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாங்க. இது செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறேன். அதே போல் நீங்களும் இதே மாதிரி டிஷ் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்ருக்கீங்கன்னா அது என்ன டிஷ்ன்ற அது பேரையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கன் தாளிக்க போகிறோம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நான் நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு சோம்பு. இது கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணி வதக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச மசாலாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆயிடுச்சு. எடுத்துப்போம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். தக்காளி அப்பதான் சீக்கிரமா வதங்கும். அதுக்காக எல்லாரும் உப்பு வந்து தேவையான அளவுன்றீங்க. அந்த அளவு தெரியாதனால தான் நான் அந்த வீடியோவே பாக்குறேன். சோ நாங்களும் என்ன எப்படி சமைக்கிறது? சில பேருக்கு வந்து உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மி பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க. அதனாலதான் தேவையான அளவுன்னு சொல்றோம். அந்த சில பேர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கல. சில பேர் யாரு? இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நல்லா வதக்கிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துப்போம். இதில் நல்லா தண்ணி ஊற்றி அது தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்குவோம்.
தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நான் சிக்கன் போட போகிறேன். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி அந்த மசாலாவில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அந்த சிக்கனை மசாலாலேயே வதக்கணும். சிக்கன் நல்லா அந்த மசாலாலேயே கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு சிக்கன் கூடயே நல்லா வதக்குவோம். அதோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச செட்டிநாடு மசாலாவை சிக்கனில் சேர்த்து நல்லா வதக்குவோம். கூடவே எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதை தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மசாலாலாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, சிக்கன் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஓகே, பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் கிச்சன் நின்று வீடியோ எடுக்கிறதுக்கே அப்படி அவிஞ்சு ஊற்றுது. கஷ்டமாக இருக்குது. இவங்களாம் எப்படி தான் நின்று சமைக்கிறாங்கன்னு தெரியல. இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் எப்படி தான் கஷ்டப்பட்டு சமைச்சாங்கன்னு தெரியல. இன்க்ளூடிங் யூ ஆல்சோ. இந்த சைடாக லைட் நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி வந்திருக்கு? நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வாங்க கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட போகிறேன். கடைசியாக நான் கொத்தமல்லி போட்டு கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு சிக்கன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு சிக்கன் ரெடி. சிக்கன் குழம்பா இது கிரேவியா எதுவுமே தெரியலையே. குழம்பு மசாலாவா? ஏய், குழம்பு மசாலா. செட்டிநாடு குழம்பு மசாலா சொல்லுவாங்களா? செட்டிநாடு மசாலா.